வெல்கம் டு தி விசில். அறிமுக இயக்குனர் அந்தோனி பாக்கியராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கிற சைரன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைரன் இந்த படத்தோட டீசர் ட்ரைலர் எல்லாமே பார்த்தப்போ இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்கும், இல்லைனா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கும்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படம் தான். பட் இதில் வந்து ஒரு ரிவெஞ்சுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்து ஆட் ஆயிருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜெயம் ரவி அவர் வந்து ஒரு 14 வருஷமாக ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. கொலை குற்றத்துக்காக சிறைக்கு போனவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு கொலை செஞ்சாரா இல்லையா, கொல்லப்பட்டது யாரு அப்படிங்கிற மாதிரி விவரங்கள்லாம் வந்து நமக்கு சொல்லப்படலை. 14 வருஷமாக அவர் ஜெயிலில் இருந்தாலும் ஒரு டைம் கூட பரோலில் வந்து அவர் வெளியில் போகவே இல்லை, ஜெயிலுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் கூட சொல்றாங்க, ஒரு டைம் அது பரோல்ல போய் பொண்ணை பார்த்துட்டு வாயா, நீ போக மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓகே நான் பரோல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் மாதிரி பரோல் வாங்கிட்டு வெளியில போறாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவதுன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது. இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அவங்க இருந்த ஸ்டேஷன்ல ஒரு கஸ்டடியல் டெத் ஒன்று நடந்திருக்குது. அது இவங்க தான் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கறத ஒரு மாதிரியா ப்ரூஃப் பண்ணிட்டு திரும்பவும் வந்து போலீஸா ஜாயின் பண்றாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க. அதே ஸ்டேஷன்ல தான் நீங்க ஜாயின் பண்ணணும்னு கேட்குறீங்க, ஓகே, பட் இன்னொரு டைம் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு வேலையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்து திரும்பவும் அவங்களை டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஒரு பக்கம் ஜெயம் ரவி 14 வருஷம் கழிச்சு ஜெயிலேருந்து வராரு பரோல்ல. இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் திரும்ப போலீஸ்ல ஜாயின் பண்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் படம் ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேருக்குமே சில விரும்பத்தகாத இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்குது. இது எதனால் நடக்குது என்ன அப்படிங்கிற பற்றி அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டீரியஸான மர்டர்ஸ் நடக்குது. இந்த கொலைகள் யார் பண்ணாங்க, எதனால் பண்ணாங்கன்றதே தெரியல. பட் ஒரு பக்கம் யோசிக்கும் போது அந்த கொலைகள் நடந்த இடத்துல எல்லாமே ஜெயம் ரவி இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் புரிய வருது. இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் தான் இந்த கொலைகளை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சந்தேகப்படுறாங்க. அதுக்கு ஒரு உள்நோக்கமும் சொல்றாங்க. இப்படியான சூழல்ல அந்த கொலைகளை யார் பண்ணாங்க, ஜெயம் ரவி எதனால ஜெயிலுக்கு போனாரு, அவருக்கு என்ன பிளாஷ்பேக் இருந்துச்சு, கீர்த்தி சுரேஷ்க்கும் இப்போ நடந்துட்டு இருக்க கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் தான் படத்தோட மீதி கதை. ஸோ ஓவராலா இந்த படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வந்து ஜெயம் ரவி தான் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. இந்த கரண்ட் போர்ஷன்ஸ்ல வர அந்த ஓல்டு லுக், ஒரு 15 வயசு பொண்ணுக்கு அப்பாவான ஒரு லுக்ல வர்றாரு. ரொம்ப ஷார்ட்டான ஹேர், நரைச்சு போன மீச தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான லுக்ல இருக்கிறாரு. ஜிப்பா மாதிரியான ஒரு சட்டை, ஒரு காட்டன் வேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஆளுக்கு உண்டான தோற்றம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்காரு. ஆக்டிங்குமே ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜெயம் ரவி படங்கள்ல இருந்து ஒரு படி மேல போயிட்டு ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அதே போல ஃபிளாஷ்பேக்ல ஒரு யங் லுக்ல வராரு. அதுலயுமே ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்காரு. அந்த ஏஜுக்கு உண்டான ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டு கெட்டப்லயுமே அந்த ரெண்டு கெட்டப்புக்கும் ஏஜுக்கும் உண்டான எமோஷன்ஸா இருக்கட்டும், இன்னசென்ஸா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஜெயம் ரவி அவர்களுக்கு சைரன் மிக மிக முக்கியமான படம்னே நம்ம சொல்லலாம். இந்த பேட்டர்ன் கொலை பண்ணலாம். படத்தோட அடுத்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன். மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது. ஜெயம் ரவி நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு கதை இருக்குது. அவர் வந்து ஏன் ஜெயிலுக்கு போனார் அப்படிங்கிற நமக்கு தெரியல. அவருக்கு வந்து வெளியில் ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பொண்ணு அவங்களுக்காக காத்திருக்காங்க. ஜெயம் ரவியோட மனைவி இறந்துட்டாங்க. ஸோ அவரோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி ஒரு பக்கம் கிரியேட் ஆகுது. அதே போல் இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து உயரதிகாரி கூட இருக்க கிளாஸ் சமுத்திரக்கனி தான் வராரு. சமுத்திரக்கனிக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது. அவங்க வந்து உள்நோக்கத்தோட வந்து அடிக்கடி அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். என்ன காரணம் தெரியல. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த ஒரு டெத்தை வந்து கஸ்டடியல் மர்டர்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல எதுக்கு சொன்னாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ராக் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியில் அடுத்த இடத்துக்கு யார் வரணும் அப்படிங்கிற அந்த அதிகார போட்டி நடக்குது. அதுக்காக சில கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளுக்குள்ள ஜெயம் ரவியும் கீர்த்தி சுரேஷும் என்ன மாதிரி இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பிளாட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. படத்தோட அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா படத்தோட காஸ்டிங் தான். படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே ரொம்ப இயல்பா யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காஸ்டிங் தான். இந்த கேரக்டருக்கு இவங்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம அழகும் பெருமாள் ஒரு பொலிட்டிஷியன் வராரு. அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே அசால்ட்டா பண்ணுவார். இதுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் சமுத்திரக்கனி இரிட்டேட்டிங்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸா வராரு. அவர் தான் படத்தோட முக்கியமான வில்லன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரும் கொடுத்திருக்காரு. அதே போல அருவி மதன் அவருமே ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலயுமே ரொம்ப நாளா பண்ணியிருக்காரு. அதே போல போலீஸ் ஸ்டேஷன்ல வரக்கூடிய மற்ற அதிகாரிகளுமே எல்லாருமே வந்து நம்ம பார்த்து நம்ம கன்வின்சிங்கா இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல முகங்களை சூஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. அதே போல இந்த பக்கம் ஜெயம் ரவி ஃபேமிலியில் வந்தோம்னா அவங்க அம்மாவா பண்ணவங்க ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல ஜெயம் ரவி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அண்ணன், தம்பி, அவங்களோட ஒய்ஃப், குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியோட பொண்ணு அவங்களுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெயம் ரவி பொண்ணா நடிச்சவங்க வந்து இது ஒரு படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா பார்த்திருக்கோம். வீரம் நினைக்கிறேன் பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துலயுமே. இந்த மாதிரி காஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படம் ரொம்ப தரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததா படத்தோட பலகீனம் அல்லது இந்த விஷயங்கள்லாம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுன விஷயங்கள்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஸ்டோரி லைன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லலாம்ல, அந்த முக்கியமான பிளாட்ஸ் எல்லாமே அதெல்லாம் ரொம்ப கியூரியஸா கிரியேட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை தொடர்ந்து வர காட்சிகள் வந்து அந்த அளவுக்கு நம்மள சுவாரஸ்யப்படுத்தலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளேல வந்து இன்னும் நம்ப தகுந்த காட்சிகள் அதிகமா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு.
அதே போல ஒரு சில கிளீஷேவான காட்சிகளையும் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்ல ஒரு சில காட்சிகளை ரிவீல் பண்ணிட்டதனால செகண்ட் ஹாஃபும் சரி ஃபிளாஷ்பேக்கும் சரி இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நமக்கு முன்னாடியே வந்துருது. அதனால அவங்க ரிவீல் பண்ற சில விஷயங்கள் நமக்கு சுவாரஸ்யமா இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அடுத்தது அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த படத்துக்குள்ள இருக்குது. அது இயல்பா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு சில இடங்கள்ல வலிஞ்சு திணிச்சமா இருந்தது. அது மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஜெயம் ரவி ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையோட இருக்கிற அந்த பொண்ணுக்கு அவரை பார்க்க விருப்பம் இல்ல, அப்பா வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ. அந்த சினாரியோல அவர் எப்படி அவரோட பொண்ணை பார்க்க போறாரு, பார்க்க முடிஞ்சதா பார்க்கலையா அப்படிங்கிற அந்த டிராமா வந்து அது முதல் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வருது, அது வரைக்கும் ஓகே. பட் அது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றப்போ ஒரு எமோஷன்ஸை வந்து வலிஞ்சு திணிக்க ட்ரை பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி பாட்டு போட்டு அந்த இடத்துல அந்த அப்படி ஒரு பாட்டு எதுக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றதுக்குலாம் பாட்டு போட்டு நம்ம படம் எடுக்கலாமான்ற கேள்வி எல்லாருமே கேட்டுக்க வேண்டியிருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மகாநதி படத்தில் வந்து கமல் ஜெயிலுக்குள்ள இருப்பாரு, அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வெளியில இருக்க பொண்ணு கிட்ட ஒரு பார்வையாலே சில விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எமோஷனல் காட்சிகள்லாம் நம்ம எடுத்திருக்கோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு ஊரை கூட்டி கொண்டாடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை ஏன் க்ளோரிஃபை பண்ணி இப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எனக்கு வந்துச்சு. படத்தில் அடுத்ததா எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் அப்படின்னு சொன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும். இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு இசை கலைஞர் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம விக்ரம் வேதால் அந்த பிஜிஎம் இப்போ வரைக்கும் மறக்க மாட்டோம். அதே போல மெலடிஸ்ன்னு சொன்னாலும் யாஞ்சியா இருக்கட்டும், இஸ்பேட் ராஜாவும் படத்தில் வந்து அந்த கண்ணம்மா சாங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளோ அழகான மெலடிஸும் கொடுத்துருக்காரு. கைதி பிஜிஎம்லாம் நம்ம இப்போ வரைக்கும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக அந்த பார்க்கிங் படத்தில் வந்து பாட்டே இல்லை, பிஜிஎம் மட்டும் தான். அதுலேயும் ரொம்ப சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்திருந்தாரு. கொஞ்சம் கிளாஸான படங்களுக்கோ இல்லைனா ஒரு ரொமான்டிக் பேஸ்டில் இருக்கிற ஒரு ஃபீல் குட் படங்களுக்கோ அவரோட மியூசிக் ரொம்பவே ஆப்டா இருக்கு. பட் அந்த ஒரு மாஸ் படங்களுக்கு பண்றோம் அப்படிங்கும்போது அவர் எடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா படம் முழுக்கவே மியூசிக் இருந்துட்டே இருக்கு, அதுவும் ரொம்ப ஹெவி டோஸ்ல. மியூசிக் இல்லாத சீனே இல்லைன்னு சொல்லிடலாம். எல்லா சீன்லயுமே ஏதாவது மியூசிக் போட்டு ஃபில் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் படம் முழுக்க மியூசிக் போட்டு வச்ச மாதிரி இருக்குது. அதுலயும் பெரும்பாலும் நம்ம கேட்டு பழக்கப்பட்ட ரிப்பீட்டடான மியூசிக்கை கேட்கற மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்ல ஹை வால்யூம்ல வந்து ஒரு மியூசிக்கை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. மியூசிக்ன்றது ஒரு சீன், அதோட டிராமா, அதுல இருக்க எமோஷன்ஸ் வந்து எலிவேட் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர்த்து இது எல்லாத்தையும் முந்திக்கிட்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் படம் முழுக்க இருந்துச்சு. இதை நான் இந்த படத்துக்காக சொல்லல, இதுக்கு முன்னாடி ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திருந்தேன். அதுலயுமே எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இசையில பெரிய பெரிய மேதைகளா இருக்கக்கூடியவங்களாம் கூட சொல்லுவாங்க எந்த இடத்துல சைலன்ஸ் விடணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சைலன்ஸா விடுறதுமே ஒரு இசை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து இந்த படத்துல எங்கேயுமே சைலண்டே இல்லை, படம் முழுக்க மியூசிக் இருந்துகிட்டே தான் இருக்குது. சாம் சிஎஸ் பிரதர், நான் உங்களுக்கு இது ஒரு ரிக்வெஸ்டாவே சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு அற்புதமான இசைக்கலைஞர், உங்களோட மியூசிக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு விமர்சனமா வைக்கிறேன். என்னோட இந்த விமர்சனத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புறேன். அடுத்ததா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான போர்ஷன்ல வந்து ஒரு பொலிட்டிக்கலான இஷ்யூ ஒன்று அட்ரஸ் பண்றாங்க, ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி. ஆணவ கொலைக்கு எதிராக பேசின வகையிலையும் சரி, இந்த சாதி வெறியோட இருக்கவங்கள வெளிச்சம் போட்டு காட்டின வகையிலையும் சரி, அந்த விஷயங்களாலுமே நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அந்த வகையிலுமே இது ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிறத என்னோட கருத்தும். ஆனா அதுல ஒரு சின்ன சின்ன இடங்களில் கிளாரிட்டி கம்மியா இருந்துச்சுங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெயம் ரவி வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, சாதிக்கு எதிரான நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, சாதி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த இடத்துல சாதி இல்லைன்னு சொல்றவன் எந்த சாதின்னு தேடுறத மூலம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா சாதி இல்லைன்னு யாருமே சொல்ல போறது இல்லை, சாதி இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதியாக தான் பிரிஞ்சிருக்கோம், சாதி பார்த்தா கல்யாணம் பண்றவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாதி இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக சாதியை ஒழிக்கணும்னு சொல்றவன் எந்த சாதியும் தேடுறத நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்திருக்கலாம். அதே போல ஜெயிலில் வந்து ஜெயம் ரவி போர்டில் எல்லாத்துக்கும் எழுதி பாடம் நடத்திட்டு இருப்பாரு. அது ஒரு சின்ன ஷார்ட் தான், அதுல வந்து கௌரவ கொலை அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி வருது. அரசாங்கம் நீதிமன்றமே ஆணவ கொலைன்னு சொல்லி மாத்திலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாருமே ஆணவ கொலைன்னு தான் குறிப்பிட்டு இருக்காங்க செய்திகளையும் பத்திரிகைகளுமே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட அப்ரோச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அதே போல இன்னொரு விஷயம், போலீஸ் வந்து குற்றவாளிகளையோ அல்லது அக்யூஸ்டையோ வந்து விசாரிக்கும் போது அவங்க வந்து அடிப்பாங்க இல்லை டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். பட் அதை வந்து காட்டும் போது க்ளோரிஃபை பண்ணி காட்டுறதை நம்ம எப்போ தான் அவாய்ட் பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பார்ல வேலை செய்யற ஒரு பையனை விசாரிக்கும் போது கார் மேல கெத்தா உட்காந்துக்கிட்டு இப்படி ஸ்டைலா கேள்வி கேட்கறாங்க, அவன் இல்லைன்றப்ப பலார்னு அரைகிறாங்க, திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஒரு மாதிரி ஹீரோயிக்கா தான் காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல வந்து குற்றவாளிகளை டார்ச்சர் பண்றதை ஹீரோயிக்கா காட்டுற மாதிரி க்ளோரிஃபை பண்ற மாதிரியான ஒரு சில காட்சிகள் படத்துல அங்கங்க இருக்குது. அதையுமே தவிர்த்துணும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஜெய்பி விசாரணை மாதிரியான படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு போலீஸ் வந்து ஒரு அக்யூஸ்ட் கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, மனித உரிமை மீறல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்படியான சூழல்ல திரும்பவும் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பேர்ல வந்து அக்யூஸ்ட் அடிக்கிறத நம்ம க்ளோரிஃபை பண்ணி காட்டுறத எவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஜெயிலர்ல பிளாஷ்பேக் சீன்ஸ்ல வந்து ரஜினி சார் அப்படிதான் நடந்துப்பாரு. அங்க இருக்க கைதிகள் கிட்ட வந்து ரொம்ப ரூடா பண்றது, கத்தி எடுத்து காதை வெட்டுறது, இங்க நான் வைக்கிறதா சட்டம், அதை கேட்டு இருக்கணுங்கிற மாதிரி சர்வாதிகாரத்தனமா பேசுறது, அது எல்லாமே காட்டியிருப்பாங்க. அது முக்கியமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி ஹீரோயிக்கா காட்டியிருப்பாங்க, மாஸ் எலிமெண்ட்ஸா காட்டியிருப்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் கைத்தட்டி விசில் அடிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நல்ல சமூக சிந்தனையோட படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் இதையும் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ரிக்வெஸ்டாவே சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சைரன் மூவி. இப்போ நம்ம பேசியிருந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சரி பண்ணி இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா எடுத்திருந்தாங்கன்னா படம் நமக்கு இன்னும் பெட்டராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு சொல்லலாம். நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் பத்தின உங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.